வணக்கம். பிரகாஷ் எலக்ட்ரிஷியன், பாண்டிச்சேரி. இன்னைக்கு காலைல கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணி எங்கள் வீட்டில் எங்கே கை வச்சாலும் ஷாக் அடிக்குதுன்னு சொன்னாங்க. டேப்பு, ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயும். இன்றைக்கி ஆள் யாரும் வரல, லீவு போகின்றதுனால நான் தனியாக தான். சரி, அவங்க ரொம்ப 2 பேர் வயசானவங்கன்றதுனால கூட்டாங்கன்னு தனியாக தான் போனேன். போய் அந்த வீட்டில் ஒரு டிரைவர் இருந்தார். அவர் கொஞ்சம் ஹெல்ப் வச்சுன்னு எல்லா பிரேக்கரையும் ஆஃப் பண்ணி பார்த்துட்டு ஒன்று ஆன் பண்ணேன். அந்த 10 ஆம்ஸ் ஆன் பண்ணும்போது மட்டும் பவர் வருது. 10 ஆம்ஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தா ஒரு ரூமுக்கு போகுது. அந்த ரூமோட பிரித்து பார்த்தா அதில் எதுவும் ஷார்ட்ரேஜ் எதுவும் இல்லை, கிளியராக தான் இருந்தது. 2 ஃப்ளோர் அது வீடு. அது 2 ஃப்ளோர்ன்றதுனால நம்ம எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. 2த்துலேயும் சேம் பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் சூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோர் டிபி பாக்ஸ் திறந்து பார்த்தா அதில் ஆல்ரெடி ஒரு ஒயர் ஒன்று டம்மி பண்ணி சும்மா வச்சுருந்தாங்க. அந்த ஒயரில் இந்த 10 ஆம்ஸ் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒயரில் ரிட்டர்ன் சப்ளை வருது. அதுதான் டிவியோட மெட்டல் பாடியில் டச் ஆகி டிவி பாக்ஸில் இருக்கிற பாடி அர்த்தம் மூலிமா 2 ஃப்ளோருக்குமே பவர் போயிட்டு இருந்தது. அதை கண்டுபிடிச்சி டேப் அடிச்சு கொடுத்து உள்ளே வச்சாச்சு. ஒர்க்கு முடிஞ்சு. நான் ஒரு 20 நிமிஷம் தான் செஞ்சாங்க வேலை. எவ்வளோன்னு கேட்டாங்க. ஒரு 800 கேட்டேன். கஸ்டமர் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தனால 1500 கொடுத்து அவங்க ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ரொம்ப நன்றி.